நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் மதன் என்கிற போவாஸ். போவாஸ் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுனால அந்த பெயர் எனக்கு சூட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்று இந்த நாளில் உங்களுக்கு தெரிவிக்கும்படியாய் நான் வந்திருக்கிறேன். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நானும் ஒரு காலத்தில் இயேசுவை அறியாத வாழ்ந்திருந்தேன். ஒரு சில நேரத்தில் அறிந்தேன். துன்மார்க்கமாக வாழ்ந்தேன், கஷ்டத்தில் வாழ்ந்தேன், போராட்டமாக இருந்தேன். இதெல்லாம் என்னை தேடி நானே தேடிக்கொண்ட இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை நான் சிக்கிக்கொண்டேன். ஏன்னு சொன்னால் தன்னுடைய சுயநலத்தினால என்னுடைய எல்லாவித பிரச்சனைகளை நானே ஏற்படுத்திக் கொண்டேன். என்னவென்று சொன்னால் குடி. முதல்ல பாவம் குடிக்கு நான் அடிமை தட்டேன். குடிவி அதிகமாக அதனால ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போய் ரொம்ப குடிப்பேன். குடிக்காத நாளே இல்லை, 24 hours குடிப்பேன். குடிச்சிட்டு கூட வேலைக்கு போவேன். அப்படிப்பட்ட ஒரு குடிகாரனாக இருந்தேன். அந்த இயேசு கிறிஸ்து நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்று இந்த நாள் உங்கள் சத்தியமாய் ஒரு சிறு சுவிசேஷமாய் ஒரு சாட்சியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னையும் தொட்டு இழுத்த இயேசு கிறிஸ்து உங்களையும் தொட்டு இழுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். நான் குடித்து 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 மரணக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. நான் படுக்கும்போது பயந்துதான் படுப்பேன். ஏன்னு சொன்னால் ரொம்ப நாளை குடித்து நரம்பு பாதிக்கப்பட்டு, மூளைக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டு தன்னைத்தானே இழந்தேன். நிதானத்தை இழந்தேன், சுயநலத்தை இழந்தேன். என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், நான் மறித்திடுவேன் என்று. ஆனால் மனிதர்கள் ஒரு நாள் கூட வருவாங்க, போவாங்க. ஆனால் நிம்மதியான வாழ்க்கையை வர முடியாது. இப்படியே என் வாழ்க்கை கடந்து போயிருக்கும்போது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை எனக்கு அறிவித்தாங்க. நான் உங்களுக்கு சாட்சியாக இதை சிறுமா சொல்கிறேன், அது கேட்டுங்க. இயேசு கிறிஸ்து இந்த போய் சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு முட்டாள் தானேங்க, இயேசுவே சொன்னால் குணமாக்கிடுவாரா அப்படிலாம் அப்படின்ட்டு நான் வீண் பெருமையில் வந்தவர்களை அடித்திருக்கிறேன், துன்பப்படுத்திருக்கிறேன், அவளை வேதனைப்படுத்திருக்கிறேன், துன்மார்க்கமான வாழ வாழ்ந்திருக்கிறேன். குடியை கெடுக்கும். என்னையே கெடுத்தது, என் குடும்பத்தை கெடுத்தது, என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கெடுத்தது. குடும்பமே சின்ன பணமாய் சீர்கட்டு போயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேங்க. வாழும்போது ஒரு நாள் மரணம் என்னை சூழ்ந்தது. டாக்டர்களால் கைவிடப்பட்டேன். 1 மாதத்தை எனக்கு குறிச்சிட்டாங்க. என் மனைவி நான் டாக்டர் இருக்காங்க, இவன் 1 வாரத்தில் இல்லை அட்லீஸ்ட் அதிகபட்சம் 1 மாதத்தில் இவன் மறித்திடுவான் அப்படின்னு டாக்டரால் கைவிடப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் இப்படிப்பட்ட கிறிஸ்துவ இயேசு நல்லவர் என்று, இயேசு நன்மை செய்கிறார் என்று அநேகர் என்னை பற்றி சொல்ல வந்தாங்க. பக்கத்தில் ஒரு கூடு இருக்குது, அங்கே நீங்கள் கடந்து போங்க, இயேசு உங்களை சுகப்படுத்துவாருன்னு. நான் பயத்தோடு தான் போனேன். ஏன்னா மரண பயம். அந்த மரண பயம் என்னை சூழ்ந்து கொண்டது. ஏதோ நான் செத்துருவனோ, என் மனைவி விட்டு செத்துருவனோ, என் பிள்ளைகளை விட்டு நான் மறித்துடுவனோ, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையோ. புது வீடு நாள் கட்டப்பட்டிருந்தா கண்ணீரோடு தான் படுப்பேன், எப்பவுமே வேதனையோடு தான் படுப்பேன். அப்படியே என் தலை சுத்தம் தள்ளும். ஒரு மாதிரி நான் நடந்து நடந்து போக முடியாது. எப்படி என்ன தள்ளாடி தான் நடந்து போவேன். ஏதோ குடிகாரன் வரான் பாரு, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான், இவன் மரிச்சா நல்லா இருக்கமே, இவனுடைய எல்லா விதமான அப்படிப்பட்ட ஒரு சாபத்தில் என்னை மனிதர்களால் சபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி நான் வாழ்ந்தேன், அப்படி கஷ்டப்பட்டேன். ஐயோ, இதுக்கப்புறம் என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு. இது சிறு கூட்டத்தில் இயேசு நல்லவர், இயேசு உங்க குணமாக்குவார், உன் வியாதியை குணமாக்குவார், கண்டிப்பா உன் பிரச்சனையை தீர்ப்பார், உன் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி எனக்கு சொன்னாங்க. அந்த மரண பயத்துல தான் நாங்கள் போனேன். இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் போனா என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லும்போது அந்த இடத்துல நான் போனேன்.
எனக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை கொடுத்தார். முதல்ல எனக்கு சமாதானம். அவங்க சொல்கிற வார்த்தையில் என் இருதயத்தை பலப்படுத்தினது. என் கூட யாரே என்று என்னை தேற்றுகிற போல, ஒரு தாயும் தேற்றுகிறது போல, ஒரு தகப்பன் சுமக்கிறது போல, என் கூட யாரோ இருக்கிற போல ஒன்று உணர்ந்தேன். என் கூட டெய்லி என் கூட பேசிக்கிட்டே இருப்பான், காதில் பேசிக்கிட்டே இருப்பார். யாருன்னு தெரில. நான் போய் கேட்பேன், பாஸ்டர் என் கூட யாரோ இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என் கூட இந்த ஆட்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் யாருமே இல்லை பாஸ்டர் கூட அப்படிங்கிறாங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்து. உன் உள்ளத்துல வந்துட்டார், உன் நோயெல்லாம் தீர்த்து விட்டார், உன் சாபத்தெல்லாம் முறித்து விட்டார். நீ பயப்படாதே, அவர் உன்னோட கூட இருக்கிறார். நீ கலங்காதே, நீ திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி அவர் எனக்கு வாக்கு கொடுத்து, நீ பயப்படாத மகனே என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்து என் இருதயத்தை தேற்றினார், என் ஆத்மாவை தேற்றினார், மரண கட்டுகளிலிருந்து என்னை உடைத்தார். சிம்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு வழிவாசலை திறந்து கொடுத்தார். என் இருளை வெளிச்சமாய் மாற்றினார். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன்னா, உயிரோடு இருக்கிறேன்னா, உயிருள்ள சாட்சியாய் இந்த எல்லையில உங்களுக்கு சொல்றேன்னா அது இயேசு நல்லவருங்க. வானத்தையும் பூமியை படைத்த இயேசு கிறிஸ்துவால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஜனம் என்னுடைய ஜனம் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இயேசுவே, இன்னைக்கு இயேசுவே நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா பிரச்சனைகள் மாறும். உங்க துக்கம் உங்க சந்தோஷமா மாறக்கூடிய கிருபை தருவார், கிருபை தருவார். அந்த கிருபை எனக்கு கொடுத்தார், எங்க குடும்பத்துக்கு கொடுத்தார். சமாதானம், சந்தோஷம் நிறைவாய் காணும்படியாய் நான் வாழ்ந்தேங்க. ஒரு நாள் அப்படிதான் நான் சுடுகாட்டிலே தான் படுத்துட்டு இருப்பேன். குளிச்சுட்டு நான் எங்கே போக மாட்டேன்னா சுடுகாட்டில் போய் படுத்துவேன். அந்த பெனெல்லாம் போட்டு பதிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அது மேலே நான் படுத்துக்கொண்டு நான் என்ன சொல்லுவேன்னா, என்னைக்குள்ள ஒரு கெட்ட ஆவி என்னை ஏன் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறேன், என்னை சாகடித்து கொள்ளு, என்னை மறித்து விட பண்ணு அப்படின்னு நான் அங்கே போய் கதறுவேன். ஏன்னா என்ன அறியாம குடிக்கு அடிமைத்தனம் ஆகி அந்த இலையில போய் பிசாசுனால் அடிப்புப்பட்டு நான் அப்படி வாழ்ந்திருந்தேன். அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அவன் நல்லவருங்க. நாங்க ஏதோ சொல்றோம், அது பண்றோம், அதுக்கு இல்லைங்க, அதெல்லாம் சொன்ன கதை. 4 பேருக்கு என்ன சொல்லிட்டு போனோம். நீங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை, உங்களுக்கு இயேசுக்கு தான் உறவு. அல்லேலூயா. இயேசு தான் நம்மளை படைத்தார். உங்களை எப்படி படைத்தாரோ அப்படியே எங்களையும் படைத்தார். அல்லேலூயா. அவர் சாயில தான் நாங்க இருக்கிறோம், வேற யாருமே கிடையாது. இந்த பூமியில மனிதன் காட்டுற அன்பு எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாளைக்கு தான். மனிதன் எதுவரை ஒரு 70 வருஷம் உயிரோடு இருப்பான், இல்ல ஒரு 80 வருஷம் உயிரோடு இருப்பான். அதுக்கப்புறம் மறித்ததுக்கு அப்புறம் எங்க போக போறோம்னு திங்க் பண்ணி பாருங்க. நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நேர்ந்து கூடாதுதான் 2ஆம் மரணமாக அக்னி கடலில் நம்ம போக கூடாது சொல்லிருந்தா அந்த இயேசு கிறிஸ்துவே 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த பூமியில் அவதாரம் எடுத்து 100% மனிதனாகவும் 100% கடவுளாக வாழ்ந்து முன்மாதிரியை வைத்து போட்டு நம்மளுக்காக நன்மை செய்து எல்லா காரியத்திலும் பாவங்களையும் சாபங்களையும் உடைத்து நம்மளுக்கு நல்லா வாழும் சொல்லிதான் அவருக்கு சிந்தப்பட்ட ரத்தம். இந்த பூமியில மனிதனோட பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் தாங்க. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மணி ரத்தம், எந்த ரத்தமும் கிடையாது. எந்த கோழிக்கு போனாலும் சரி, இன்னைக்கு நான் உறுதியாக சொல்றேங்க, இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்து என்னை விடுதலையாக்கினால் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் விடுதலை தருவார். அதை இருதயத்தில் விசுவாசிக்கணும். உன் இருதயத்தில் வேண்டுதலை அருள் செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது போல உங்க இருதயத்தில் நல்ல நிலைமா இருக்கணும். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என் பிரச்சனையை மாற்றுவார், என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், என் கடன் தொல்லையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார், கட்ட முடியாத சூழ்நிலை வீடுகள் கட்டப்படும், என் பிள்ளைகள் படிக்க தெரியாத இருக்கிற பிள்ளைகள் படிப்பார்கள். அப்படிப்பட்ட விசுவாசத்தோட இயேசுவிடத்தில் வரணும். அந்த விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல பணமோ நகையோ பொருளோ இடமோ எதுவுமே கேட்கலங்க. உங்க இருதயத்தை கொஞ்சமா திறந்து கொடுத்தீங்கன்னா உள்ள வந்து இருக்கிற எல்லா கெட்டதெல்லாம் நீக்கிட்டு சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாற்றுவார். வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகும். இருள் அந்த இடத்துல இருக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியா வருவார். இன்னைக்கு நம்ம வீடு போட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் கேட்டை திறக்கும் போது முதல்ல எதை போடுவோம்? சுவிட்சை போடுவோம். சுவிட்சை போட்டால் தான்
வெளிச்சம் வரும். அல்லேலூயா. அதே போல இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல வரார். அவருக்கு வழி காட்டுங்க, அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, உங்க கேட்டை திறந்து கொடுங்க, இருதயத்துல கேட்டை திறந்து கொடுங்க. உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏதோ நாங்க சொல்றேன்னு மாத்திரம் கேட்காதீங்க. கர்த்தர் நல்லவருங்க. அவர் நல்லவர், நல்லவர். அவர் நன்மை செய்கிறார். அவருக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார். என் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? என் ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்களே, மனவேதனையோடு இருக்கிறார்களே, இதெல்லாம் எனக்கு அனுமதிக்காம அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தாருங்க. உங்கள் கண்ணீரை பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லைங்க, வேதனைப்படுகிறார். என் ஜனம், இது என் ஜனம். சொந்தம் கொண்டாடுகிறார். இன்னைக்கு சொந்த பந்தம் அறுத்துட்டு ஓடிவிடும். பணம் இருக்கிறவரும் தான் சொந்தம், பணம் இல்லைன்னா முடிஞ்சு போய் சோடி, அவ்வளோதான். நீ யாரு பெத்ததாய், நீ யாரு அவள் ஓரமா உட்காரு போ, அவ்வளோதான். ஆனால் அந்தபடி இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்பலைங்க. நீ 1000 பாவம் செய்தாலும் சரி, தகப்பனே இயேசுவே என் பாவத்தை மன்னியும் சொல்லும் போது அவர் இரக்கமுள்ள தகப்பனா இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐசுள்ள தேவனா இருக்கிறார். அவர் இடத்துல வந்தீங்கன்னா, உங்க கூப்பிடுதல கேட்டீங்கன்னா கண்டிப்பா இறங்கி வருவார். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொல்லுகிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி உண்மை கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருந்து விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உண்மையா கூப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. எல்லா காரியத்திலையும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா.